இன்றைக்கி வந்து 29 நாள் ஆச்சுங்க. 29வது நாள் வந்து நேற்று உள்ள வீடியோ பாதி அழிஞ்சு போச்சு. இப்படி பேசினேன், அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிட்டு என்னத்தை செய்யணும்னு ஒன்றும் தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த அன்னை சைக்கிளில் வந்தாங்களாங்க. அந்த அண்ணன் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வந்து பேட்டரி சைக்கிள், அவங்க ஒரு நாளைக்கு 220 கிலோமீட்டர் ரீச் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து நம்ம இதை தொடர்னா நம்ம மாதிரி இப்படியே ஆஸ்பத்திரிக்கு வேண்டியதான். ஸோ வந்து நம்ம அவ்வளோத்துக்கு பவர் கிடையாது, பேட்டரி வண்டி தான் திருக்கிட்டு போயிடலாம். ஸோ வந்து நம்ம நீங்கள் போய் ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. இந்த வீடியோ இதாகுமா என்னன்னே தெரில. நேற்று அவங்க மதிய சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஓரளவு நல்லா பார்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்ஜினியரிங்காக அவங்க 1 lakh சேலரி வாங்காங்களாம் அப்படின்னு சொல்லி நான் பஸ்ஸு கொடுக்க தான் போனேன். நம்ம இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், சும்மா அப்படி கொடுக்க மாதிரி போனேன். லாஸ்ட்டு அதனால் தம்பி நோ ஐஎம் பேமெண்ட்டு அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அதனால் ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சது ஓகே மட்டும் ஓகே போட்டு வந்துட்டேன். சரி, இனி நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த வீடியோ டிலேட் ஆகிடக்கூடாது, கடவுள்கிட்ட வேண்டிடணும் ஐயா சாமின்ட்டு. சரி நம்ம இனி போவாங்க. சரி நம்ம இனி ரைடு ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து இனி அப்படி கண்டினியூ பண்ணி போயிடலாம். இனி போய் ஒரு டீ குடிக்கணும். அந்த அண்ணன் நேற்று அப்படி தான் சைக்கிளில் வந்துட்டு போயிட்டாங்க. சைக்கிளில் வந்தாங்க, சாப்பாடு வந்துருந்தாங்க, கொஞ்ச நேரம் பேசினாங்க, அப்புறம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க பேட்டரி வண்டிட்டானா பரவாயில்ல, கூட வந்தாங்க, நல்லா ஜாலி டைப் அந்த மாதிரி இருந்தாங்க. 44 வயசாச்சு அவங்களுக்கு. 44 வயசுலேயும் சோலார் வண்டி பேட்டரி வண்டி போகிறாங்க பார்த்திங்களா. அதாங்க அது ஒரு ஜாலிங்க. அந்த சைக்கிள் எடுத்து 4 வருஷம் ஆகும். அந்த சைக்கிள் 100 kg இருக்குது, எல்லாம் லோடையும் சேர்த்து. அவங்க தூக்க சொன்னாங்க, தூக்க முடியாமல் முக்கி கிடந்தேன். வண்டி கடையில் அதே டீ கடை. சரி நம்ம இங்கே டீ குடிச்சிட்டு வர 17 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோலாம் போயிட்டுருக்கு. எப்படி போகுதுன்னு எனக்கும் தெரில. ஒரு டீ மட்டும்தான் குடிக்குது, ஆனால் அது இப்படி ஆகிருக்கு. அதே சேம் கடை மாதிரியே இருக்குங்க. சரி அப்போ சேம் மாட்டே குடிச்சிட்டு போயிடும். வாங்க இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படி கிளம்புவோம். காலையில் இங்கே தாங்க சாப்பிட போகிறோம். ஹோட்டல் தான், ஆனால் இருக்கான்னு தெரில. இன்றைக்கி காலு முட்டை கணலாம் வர வழி முட்டை தான். சாப்பாடு வாங்கி பேசி லாங்குவேஜ்லாம் இது பண்ணிங்கலாம் நம்மளுக்கு சொல்லி முடிஞ்சிடும். ரைஸ் विच राइस मसाला राइस टमाटो राइस कुछ नहीं मिलेगा, अभी टाइम लगेगा उसमें। ओनली रोटी में भी टाइम लगेगा। रोटियाँ हीरो भाई रोटी नहीं जाएगा ठीक है। இந்த ஹோட்டலில் ஜாயகாவா அப்புறம் இங்கே போய் ஜாயகா. சரி நெக்ஸ்ட் ஹோட்டல் ஜாயகா. அடுத்த தபாக்கு வந்திருக்கு. இந்த தபாலையும் இல்லைடா. இனி அப்புறம் சாப்பிடாம தான் போகணும். என்ன இருக்கான்னு தெரியல. மணி எத்தனாச்சு? ரொம்ப தர நோ ஃபுட்டு தான். நீங்கள் எல்லா கட்டையெல்லாம் பிறகு போட்டாச்சுல. ரைஸ் रोटी आल राइस विच राइस वेज राइस मसाला राइस फ्राइड राइस हाँ என்ன ரைஸ் मसाला राइस फ्राइड राइस वेज राइस जीरा राइस हाँ जीरा राइस दाल फ्राई हाँ दाल फ्राई है फ्राई दाल फ्राई दाल मार के देना है। अरे तो मैं बात कर रहा हूँ। दाल फ्राई दाल तड़का सेव भाजी सेव टमाटर चना मसाला मटर मसाला मिक्स वेज मटर पनीर शाही पनीर बैगन भरता भिंडी प्याज अब रोटी हाँ रोटी बेस्ट दाल
ஏதாச்சும் தாங்க. ரொட்டி டால். रोटी दाल என்னது பேசி எடுத்து கரெக்ட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்துக்கு மேலோடி போனால் பாலம் தெரியுதாங்க. நேராக போனால் ஜெய்ப்பூர் அந்த ரோட்டுக்கு நேராக போயிடணும்னு நினைக்கிறேங்க. நம்ம இதில் வந்து பாலத்துக்கு கீழே வந்து இந்த இதில் இந்த முடிக்குள்ளோடி போகணுமா அப்படி தான் காட்டுது. இல்லையோ இதில் தாங்க போகணும். இல்லை அதையும் தாண்டி ஒரு முடுக்கு இருக்குது, அதில் போகணும். அது ஒரு ஜங்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆமாம், நம்ம ஏதாச்சும் கடை நம்ம கடையிலேருந்து வரும்போதுலே அப்படி ஃபோன் வந்துச்சு, அப்படி எல்லாத்தையும் மறந்துட்டேங்க. நம்ம வந்து என்ன சாப்பிட்டோம்னா மார்னிங் வந்து ரொட்டி தாங்க சாப்பிட்டோம். ஹோட்டலில் கண்டுபிடிக்க இங்கே நிறைய இருக்குது. என்னத்தை சொல்லிக்கணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எல்லா கடையிலையும் சம்சா தான் இருக்குது, சாப்பாடு இல்லை. ஐயோ, நம்ம இதில் வந்து ரைட்டு போகணுங்க. ரைட்டு போனால் தான் டெல்லி போவோம். சரி, நம்ம சாப்பிட என்ன சாப்பிடணும்னு பார்ப்போம் வாங்க. இது ஹைவே, அதில் வந்து ஊருக்குள்ளோடி கட்டாகி ஷார்ட்கட்டாக என்னன்னு தெரிலங்க. ஊருக்குள்ளோடி கட்டாகி வருது. ஸோ வந்து நம்ம ஊருக்குள்ளோடி தான் கட்டாகி போக வேண்டியதாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, சின்ன ஊர். ஆனால் இந்த ஊர்லேயுமே ஹோட்டல் எதுன்னு எனக்கு தெரியலை. எல்லா ஹோட்டல்லையுமே முட்டையும் பப்ஸும் தான் இருக்குது. பப்ஸு கூட இல்லைங்க, சம்சா 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 சம்சா. எல்லாம் மூஞ்ச மூடிட்டு போகிற, யார் முகையை தேடிட்டு போவான்னு தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முஸ்லீம் ஏரியா நினைக்கிறேன் இது. இல்லை கிறிஸ்டின் ஏரியா. சில்வர் இல்லைப்பா, அவங்க திருட மாட்டாங்களோ. எல்லாம் மனசுக்கிட்டே திருடிட்டு அது ஒன்றும் இல்லை. இது எவ்வளோ தூரம் இனி போகணும், எப்போ சாப்பிட போகிறோம், ஒரு மண்ணங்கட்டியும் தெரிய மாட்டேங்குது. சேரமையாக இருக்குது, போயிட்டே இருக்குது, எங்கே தான் போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம அப்படி வண்டியில் மிதிப்போங்க. ஹோட்டல் பார்த்தா போகலாம், எத்தனை மணிக்கு போகிறோம் ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆனால் வயிறு பசிக்கல ஆக்சுவலாக. இருந்தாலும் சாப்பிடணும்லாங்க, சாப்பாடு முக்கியங்களா. சரி, நம்ம அப்படி போவோம் வாங்க. இன்னைக்கு இந்த ஹோட்டலில் தாங்க வாங்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சு. என்ன ரைஸ்ன்னு தெரில. விச் ரைஸ்? விச் ரைஸ்? चिकन राइस सादा है। नो चिकन, नॉन वेज। अरे सादा वाली वेज, बड़ी वाली। कितना रुपये? 20 रुपए। हाँ, 20 रुपए पीस। 20 रुपीज। 20। ठीक है ठीक है। 1 प्लेट, 1 प्लेट। ₹20। हाँ साइकिल से जाओगे? हाँ, साइकिल। अभी कहाँ से आए? कन्याकुमारी। हाँ, तमिलनाडु, कन्याकुमारी। कितना दिन हुआ उनसे निकले? डेज 29 days। 29 days। हाँ, yes। 100 kilometers। हाँ, yes yes। चला के तो बड़े आराम से कर जाओ। नाइट में नाइट पेट्रोल बंक, पेट्रोल पंप। यस यस, ओके ठीक है। எப்பா சாப்பிடணும். ஒரு சாப்பாடு இல்லாமல் மண்ணள்ளி மேலே போட்ட மாதிரி இருக்குங்க பாருங்க. சரி, இதை சாப்பிட்டுட்டு எப்பா சூடு, வேறு வழியே இல்லை. நல்ல சூடு. சரி, நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பொரியும் சாப்பிட்டுட்டு போவோங்க. நீங்கள் வந்து எல்லாம் ஃப்ரீ. लाइट लाइट, पानी पानी, नहीं नहीं, நம்மளுக்கு வந்து இல்லை, எல்லாம் ஃப்ரீ. பார்த்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. போகலாம். நம்ம ஊர் டேஸ்ட் அப்படியே இருக்குது. இங்கே உள்ள ஆள் தான் நம்மளுக்கு அங்கே வந்து விற்காமல் தெரிஞ்சுட்டு. ஆனால் இங்கே வந்து 15 ரூபா தான். இந்த கடையில் 15 ரூபாய் அப்படின்னு தெரியல. 10 பீஸ் வந்து 15 ரூபா தாங்க. வேறு லெவலில் இருக்குது. நான் என்கிட்ட கேட்டாங்க வீடியோ போடுவீங்களா அப்படின்ட்டு. சரி ஆமான்னு. அந்த அப்போ கடை எடுங்க, பானிபூரி தரேன்ட்டு கூட்டு வந்துட்டேன்.
சரிங்க. This one? ஸ்வீட் பானிபூரிலாம் இருக்குதுங்க. நம்ம ஊரில் ஸ்வீட்லாம் கிடையாது, இங்கே வந்து ஸ்வீட் பானிபூரி அப்படி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? நான் எனக்கு வேண்டான்ட்டேன். என்ன சாப்பிட்டேன்னா மாதிரி வயிறுக்கு பிரச்சனை ஏதாச்சுன்னா பல சிக்கல் ஏதாகணும். This ஏன்னா no you नहीं you eat. you This is ले लो तो सही है, जैसे ही ले लो ऐसे ही। चलो one piece. okay accepted. Thank you. welcome. நம்மளும் ஒன்று சாப்பிட்றோங்க. थोड़ा बार और खाली होएगा. हाँ पानी நல்லா இருக்கு ஸ்வீட்டு. நல்லா இருக்குங்க. சரியா சூப்பராக இருக்குது. சரிங்க பையா பாய். சரி நம்ம இனி கிளம்புவாங்க. சைக்கிள் எடுத்துட்டு சார்ஜும் கம்மியாகிடுச்சு, நல்லா ஹீட் ஆகும். நம்ம பயணத்தை தொடரும். நம்ம ஆல்ரெடி மதியம் ஃபுல்லாகவே ரைடு தாங்க பண்ணோம். லொக்கேஷன் பார்த்து வந்தோமா, ஒரு ரூட்டு காட்டு ரூட்டு வழியாக வந்துட்டு, ஷார்ட்கட்டாக என்ன ரூட்டுன்னு தெரியல, அது வழியாக வந்துச்சு. நம்ம லைட்டாக கண்டினியூ பண்ணுவாங்க. வந்து இந்த படுக்கையில் தாங்க தூங்க போகிறோம். நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே வந்து தான் வீடியோ எடுத்தாங்க. டைம் ஆகிட்டு, லேட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ தான் வந்தோம், வந்து சைக்கிளை பார்க் பண்ணிட்டு இப்போ தான் வீடியோ ஆன் பண்ணிட்டோம். நரகமா இங்கே தான் நம்ம வந்து தூங்க போகிறோம். எங்கே தூங்க சொல்லாமல் தெரில. அவர் கூப்பிடுக்காரு, விரட்டி விட்டுருவா அவ்வளோ. சரிங்க, நம்ம இனி ஃபோனை ரெடி. சரி, நம்ம இனி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே தூங்க இடம் தராங்க என்னென்று டீட்டெயில் ஃபுல்லாக குறைச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம இன்றைக்கி எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தக்கு 140 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லனே தெரியலங்க, பல பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம இப்படி போயிட்டுருக்கோம் பயணம். என்ன எனக்கு இன்னும் புரியலை, என்னன்னு எப்படி சொல்ல என்ன சொல்லனே தெரில. அங்கே எத்தனை நாள் போடாங்க, மாதக்கணக்கில் போடாவளா, நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழ போகிறோமா இல்லாட்டா வெடிகுண்டுலாம் மாட்ட போகிறோமா. அங்கே உள்ள மக்கள்லாம் பாவம். நம்ம இப்போ கன்னியாகுமரினா அங்கே ஒரு பிரச்சனை இல்லை, பீச் இருக்குது. அங்கே உள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா எவ்வளோ ப்ராப்ளம், முன்னாடி வந்து ப்ராப்ளம் மறுபடியும் ரிட்டன் வருது. அப்போ எவ்வளோ கஷ்டம். அங்கே உள்ள மக்கள் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லோரும் போய் பார்க்கணும். இனி பயந்து டூரிஸ்ட் பிளேஸ் போக மாட்டாங்க. அப்போ எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க மக்கள். அப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம என்னென்னி போக போகிறோம், நம்ம வந்து மாட்ட போகிறோமா, நம்ம லைஃபே ஒரு இப்போ கதை, பெரிய கதையாகி போச்சுங்க. இனி எங்கெல்லாம் தங்கணும், என்ன பண்ண போகிறோன்னு தெரில. நான் ஆக்சுவலாக வீட்டுக்கு போக போகிறதா இல்லை ஐடியாவே கிடையாதுங்க. முன் வச்ச காலம் என்றைக்குமே பின் வைக்கக்கூடாது. ஸோ வந்து நான் இனி ரோட்டு வரமாக தான் தூங்கணும். இனி தெரிஞ்சு நான் பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். போகிற பார்க்க பார்த்தா எந்த வீட்டில் வந்து கூப்பிட்டாச்சு. ஏன்னா தடை மேலே தடை, கொடி கூட அங்கே இறக்கிட்டாங்களாம். அந்த தேசிய கொடி பறக்கம்லாங்க, அந்த கேட்டு இருக்கோம்லாங்க, அங்கே வந்து கொடி கட்டிப்பாங்களா, அதெல்லாம் இறக்கி போருக்கெலாம் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே தெரில. எத்தனை நாளில் இதெல்லாம் முடியும், போர் எப்போ முடியும், போர் எப்போ வரும், என்ன நடக்கும், மறுபடியும் நடக்குமா, ஒரு வருஷம் ஆகுமா, 4 மாதம் ஆகுமா, 3 மாதம் ஆகுமா, 10 நாளில் முடியுமா, ஒன்றுமே எனக்கு தெரில. அவங்க டிசைட் பண்ணது தான், அவங்க கையில் தான் இருக்குது அந்த தடையை எடுத்து விடுறது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. நான் வந்து எத்தனை வருஷம் இங்கேயே இருக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன், எப்படி இருக்க போகிறேன் ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போவோம். நான் ரிட்டன் ஆகாத வாய்ப்பே இல்லை. ஒரு 10 days வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அதுக்கு மேலே டேட்லாம் தள்ளி போச்சுன்னா ரிட்டன் போக மாதிரி தாங்க இருக்கும். நம்ம லைஃப் இவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அங்கே இருக்கு பாண்டி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல, இதுக்கு மேலே நம்ம இன்னும் 1500 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கிறேன். ஒரு 1500, ஒரு 5 நாள் தான் இன்னமும் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே எல்லாமே தடை பண்ணிடுவாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சரி, நம்ம நெக்ஸ்ட் டே பார்ப்போங்க. ரொம்ப சோகமான நிலைமை இந்தியாவுக்கும் எனக்கும், வேறு காஷ்மீரில் உள்ள ஆளுக்கும் எல்லாத்துக்கும். சரிங்க, பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.